ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, ஒரு ஃபீஸ் பே பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களால வந்து அந்த காலேஜ் வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் இருக்கலாம், இல்லை வேறு காலேஜ் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சம் காலேஜில் உங்களோட சர்டிஃபிகேட்லேருந்து உங்களோட ஃபீஸ்லேருந்து எல்லாமே வாங்கி வச்சுட்ருப்பாங்க. ஸோ இதுதான் நிறைய பேருக்கு ஒரு இஷ்யூ இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி காலேஜில் வந்து ஒரிஜினல்ஸ் வாங்கி ஹோல்ட் பண்ண முடியாது. அதுமாரி ஃபீஸும் வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் பார்ஷியலாக வாங்கியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஆஃப் அட்மிஷன் உங்களுக்கு வந்து ஒரு 15 days பிஃபோர் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு வந்து 100% நீங்கள் அப்ளை பண்ணி 100% ஃபீஸ் அண்ட் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 15 daysக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90% ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணலாம். 15 days உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆஃப்டர் தட் நீங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து லைக் வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணி ஒரு 15 நாளுக்குள்ளே தான் ஆயிருக்கு, டேட் முடிஞ்சு இல்லை 30 நாளுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து 50% ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணலாம். இதே வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் முடிஞ்சு ஒரு 30 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் ரீஃபண்ட் கிடையாது. நீங்கள் ஃபீஸ் ரீஃபண்ட்னா பிஃபோராக காலேஜ் ஒரு 1 month ஒரு 15 days பிஃபோரோ நீங்கள் வந்து உங்கள் ஃபீஸ் வந்து ரீஃபண்டுக்கு இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து யூஜிசிலே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா உங்களுக்கு டாக்குமெண்ட் யாரும் ஹோல்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு காலேஜில் ஹோல்ட் பண்ணுறது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே கிடையாது. இன்கேஸ் யாராவது உங்களுக்கு ஃபீஸ் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, ஃபீஸ் ரீஃபண்ட் தர மாட்டாங்க, நீங்கள் யூஜிசியில் டேரெக்டாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணி தான் ஆகணும் காலேஜஸில். இன்னும் ஏதாவது டவுட்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள்.